மாறி அவர்கள் சுகந்த வாசனையாய் தேவனுக்கு மாறினதற்கு பின்பே அவர்கள் வாழ்க்கையிலே சாபம் இல்லை. ஏனெனில் அவர்கள் சிலுவைக்குள் போய் வெளியே வந்திருக்காங்க. பேழைக்குள்ள போய் இவர்கள் வெளியே வந்தது போல சிலுவைக்குள் போயிட்டு இவங்க வெளியே வந்தபடினாலே இவர்கள் வாழ்க்கையில சாபம் இல்லை. இனி நான் உங்களை சங்கரிக்க போகிறதில்லை, இனி உங்களை நான் என்ன செய்யவில்லை, சபிக்க போகிறதில்லை, உங்களை நான் வேதனைப்படுத்த போறதில்லை, உங்களை நான் என்ன செய்ய போறேன். ஏனெனில் தேவன் மனுஷன் பாவம் செய்ததுக்கு பின்பு தேவனே பூமியையும் மனுஷனையும் சபித்தார். ஆனால் இந்த இடத்துல வாசிக்கிறோம், சிலுவைக்கு பின்பு நம்ம மேல் இருக்கிற சாபம் மாறினது. ஏனெனில் கலாத்தியர் 3:16 வாசிக்கிறது போல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால், இயேசு சிலுவையிலே இருந்து நம்மளை ரட்சித்ததுக்கு பின்பு நம்ம வாழ்க்கையில சாபம் இல்லை, தேவனுடைய கோபம் இல்லை, இனி நம்ம வாழ்க்கையில வருத்தம் இல்லை, சஞ்சலம் இல்லை, இனி நம்ம வாழ்க்கையில ஒருபோதும் தரித்திரம் இல்லை, வியாதிகள் இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டபடியினாலே இனி என் வாழ்க்கையில என்ன இல்லையாமா, சாபம்.